الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: ما نحل والد من ولد إلا أدب الحسن. صدق رسول الله صلى الله عليه وسلم. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எம்மை படைத்து எமக்கு அதிகமான நியமத்துக்களை அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். அந்த அருட்கொடைகள், அந்த நியமத்துக்கள் அனைத்திலும் எமக்கு பெரிய ஒரு நியமத்தாக, பெரிய ஒரு அருளாக அல்லாஹ் தஆலா எமக்கு குழந்தைகளை தந்திருக்கின்றான். எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அந்த குழந்தைகள் யாரு? அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது, நாங்கள் விரும்பியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுப்போம். இன்னும் நாங்கள் நாடக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுப்போம். இன்னும் நாங்கள் நாடக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தைகள் என்றும் பெண் குழந்தைகள் என்றும் கலந்து கொடுப்போம் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான். அது மாத்திரமல்ல, நாங்கள் நாடிவிட்டால் குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக நாங்கள் அவர்களை ஆக்கி விடுவோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் பார்க்கின்றோம், குழந்தை இல்லாதவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், குழந்தை இல்லாதவர்கள் எவ்வளவு கவலைப்படுகின்றார்கள், எவ்வளவு ஆதங்கப்படுகின்றார்கள், எத்தனை டாக்டர்களை சந்திக்கின்றார்கள், எவ்வளவு மாத்திரைகளை எடுக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்? அந்த குழந்தை பாக்கியம் என்ற அருள் இல்லாதவர்களுக்குத்தான் அதனுடைய பெருமதி தெரியும். ஆனால் குழந்தை உள்ளவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துடைய பெருமதி அவர்களுக்கு தெரியாது. எனவே அன்பின் இஸ்லாமியர்களே, தாய்மார்களே, எங்களுடைய குழந்தைகளை பெற்றெடுப்பது என்பது இலேசான ஒரு காரியம். உண்மையிலே ஒரு சுமைதான், அது ஒரு இலேசான ஒரு காரியம். ஆனால் அதற்கு பின்னால் குழந்தை வளர்ப்பு என்று இருக்கின்றதே, அது ஒரு பெரும் ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மா நஹல வாலிதுன் மின் வலதின் இல்லா அதபல் ஹசன். ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அந்த குழந்தைகளை நல்லொழுக்கமுள்ள குழந்தைகளாக மாற்றி அமைப்பது, உருவாக்குவது என்பதாக ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குழந்தைகள் என்பது எமக்குரிய ஐடென்டிஃபை, அவர்கள் எங்களுடைய அடையாளம் அவர்கள். சகோதரிகளே, அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் எங்களுக்குரிய அடையாளத்தை எடுத்து தரக்கூடியவர்கள் தான் அந்த குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு முதலாவது நாம் அழகிய பெயர்களை சூட்ட வேண்டும். ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அஹப்புல் அஸ்மா இலல்லாஹ் அப்துல்லா வ அப்துர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு பெயர்களில் விருப்பமானது அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்பதாக சொன்னார்கள். நல்ல பெயர்களை வைப்பது அந்த பெற்றாருடைய முக்கியமான கடமை என்பதாக ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று சகோதரர்களே, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்: மன் அஸன ஃபீ உதுனிஹில் யும்னா வ அகாம ஃபீ உதுனிஹில் யுஸ்ரா லம் யதுர்ருஹு உம்மு சிபியான். யாரு, எந்த பெற்றார் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையுடைய வலது காதல பாங்கும் இடது காதலை இக்காமத்தும் ஓதி ஊதுகின்றார்களோ, லம் யதுர்ருஹு உம்மு சிபியான், அதாவது சிறுபிள்ளை, இளம்பிள்ளை வியாதி என்று சொல்லக்கூடிய நோய் அவர்களை தொடாது என்பதாக
ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இந்த உலகில் வாழ்ந்தோம், நாம் இந்த உலகில் மரணித்தோம் என்பதற்கு அடையாளம் யார் தெரியுமா? எங்களுடைய குழந்தைகள். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தோம் என்பதற்கு அடையாளம் எங்களுடைய குழந்தைகள். வஃபாத்துக்கு பின்னால கபருக்கு பாலமாக உதவியாக இருப்பவர்கள் எமது குழந்தைகள். கண்ணியத்துக்குரியவர்களே, எமக்கு பின் எமது சந்ததிகளை உருவாக்குபவர்கள் யாரு? எமது குழந்தைகள். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, எங்களுடைய கபரில் தரஜாவை உயர்த்தக்கூடியவர்கள் எங்களுடைய குழந்தைகள் என்பதாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்த இன்சான் இன் கத அமலுஹு இல்லா மின் ஸலாசின். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனை பின்தொடர்வது மூன்று விடயங்கள் என்பதாக சொன்னார்கள். அதில் முதலாவது சதகத்துல் ஜாரியா, அவன் கொடுத்த நிலையான தர்மம். சதகத்துல் ஜாரியா, இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டவர்களுக்கு சதக்கா கொடுத்திருப்பான், தர்மம் செய்திருப்பான். அந்த தர்மம் அவன் மௌத்தாகியதற்கு பின்னாலும் அவனுடைய கபருக்கு வரும் என்பதாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், ஓ இல்மியுன் தஃபஉ பிஹி, பிரயோசனம் அளிக்கக்கூடிய கல்வி என்பதாக சொன்னார்கள். மார்க்கத்தை கற்றிருக்கின்றான், அந்த கற்ற கல்வியை கொண்டு பல உலமாக்களை, பல ஆலிம்களை, பல இன்டலெக்சுவல், அதாவது மக்களை உருவாக்கி இருக்கின்றான். அந்த கல்வியின் மூலமாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் மார்க்கத்தை பரப்புகின்றார்கள், கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதுவும் அவனுடைய கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்பதாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, மூன்றாவதாக சொன்னார்கள், ஓ வலதின் சாலிஹி யதுஉ லஹு, இதற்குத்தான் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தை, எங்களுக்காக வேண்டி அழக்கூடிய குழந்தை, எங்களுக்காக வேண்டி குர்ஆன் ஓதக்கூடிய குழந்தை, இந்த குழந்தைகளைத்தான் நாம் உருவாக்க வேண்டும். இப்படிப்பட்ட குழந்தைகளைத்தான் நாம் பெற்றெடுக்க வேண்டும். குழந்தைகள் என்பவர்கள் பெரிய அமானிதம் சகோதரிகளே. நாங்கள் இலேசாக நினைத்து விடக்கூடாது. குழந்தைகளை பெற்றோம், வளர்த்தோம், அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தோம். இல்லை சகோதரிகளே, அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை இஸ்லாமிய பண்பு உள்ளவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். குழந்தைகள் மீது எங்களுடைய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, பதவி இருக்கின்றது, பட்டம் இருக்கின்றது, அந்தஸ்து இருக்கின்றது, பல நாடுகளுக்கு போயிருக்கின்றார்கள். ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை என்றிருந்தால் கண்ணியத்துக்குரியவர்களே, அவருடைய மனதில் எந்த விதமான நிம்மதியும் இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆல ஸலாஸ பனாத்தின் ஃபஅதபஹுன்ன வஸவ்வஜஹுன்ன ஃபலஹுல் ஜன்னா. எந்த பெற்றார், எந்த தாயும் தந்தையும் 3 பெண் குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தோ அவர்களை திருமணம் முடித்துக் கொடுக்கின்றார்களோ அந்த பெற்றார்கள் சுவர்க்கவாதி என்பதாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தைகள், யார் 2 பெண் குழந்தைகளை பெற்று அந்த 2 பெண் குழந்தைகளையும் ஒழுங்கான முறையில் வளர்த்து திருமணம் முடித்து கொடுக்கின்றார்களோ அந்த பெற்றார் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்பதாக 2 விரல்களையும் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆரம்பத்தில் வைதா உஷிராதும் ஆரம்பத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்றால் அவருடைய முகம் அப்படி கருத்து விடும். அந்த கோபத்தின் காரணமாக ஒரு வகையான மாற்றம் அவருடைய முகத்திலே தென்படும் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த செய்தி, அந்த விடயம் இப்பொழுதும் இருக்கின்றது. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டதென்றால் அந்த மனைவிமாருக்கு அடித்த கணவன்மாரும் இருக்கின்றார்கள். ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தை போல
கண்ணியத்துக்குரியவர்களே, லேசாக சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வழி என்னவென்றால் 3 குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை திருமணம் முடித்துக் கொடுக்கின்றார்களோ அந்த பெற்றார்கள் சொர்க்கவாதிகள் என்பதாக சொன்னார்கள். எனவே எப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நாங்கள் இப்படிப்பட்ட குழந்தைகளைத்தான் ஃபார்ம் பண்ண வேண்டும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பெற்றார்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை நல்ல விடயங்களின் பக்கம் தூண்ட வேண்டும். பிள்ளைகளை நல்ல விடயங்களின் பக்கம் ஏவ வேண்டும். உம்மா மரணித்தாலும் வாப்பா மரணித்தாலும் கபருக்கு நன்மைகளை அனுப்பக்கூடிய சந்ததிகளை, ஜெனரேஷனை நாம் உருவாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, குழந்தைகளை உருவாக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், உம்மா மரணித்தால் இன்று மகன், அதாவது ஜனாசா பள்ளிக்குள்ளே இருக்கின்றது. வாப்பா மரணித்தால் ஜனாசா பள்ளிக்குள்ளே இருக்கின்றது, மகன் வெளியிலே இருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, மகன் யாரு? பெரிய ப்ரொஃபஸர், பெரிய லெக்சர், பெரிய கலாநிதி, பெரிய பட்ட படிப்புகளை படித்தவன், பெரிய இன்டலெக்சுவல். காரணம் என்ன? அவனிடத்தில் ஈமான் இல்லை, அவனிடத்தில் இஸ்லாம் இல்லை, அவனிடத்தில் தாய் தந்தையுடைய பொறுமை தெரியாது. அவன் ப்ரொஃபஸராக இருக்கலாம், அவன் லெக்சராக இருக்கலாம், அவன் பெரிய பெரிய பட்ட படிப்புகள், பெரிய பெரிய படிப்புகளை படித்தவனாக இருக்கலாம். அவனிடத்தில் இபாதத்தில்லை என்றிருந்தால், இஸ்லாமிய உணர்வு இல்லை என்றிருந்தால், அவன் உம்மாவுடைய ஜனாசாவாக இருந்தால் என்ன, வாப்பாவுடைய ஜனாசாவாக இருந்தால் என்ன, அதிலேயும் கூட அவன் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அவன் வெளியில தான் இருப்பான். அடுத்தவன் வெளியில் இருப்பது போல அவனும் தன்னுடைய அருமை மகன், பெற்றெடுத்த மகனும் வெளியிலே தான் இருப்பான். ஏன்? நீங்கள் அவனுக்கு தீனை கொடுக்கவில்லை. நீங்கள் அவனை ப்ரொஃபஸர் ஆக்கியிருக்கீங்க, நீங்கள் அவனை லெக்சர் ஆக்கியிருக்கீங்க, நீங்கள் அவனை பெரிய ஒரு லேப்டாப் ஆபரேட்டர் ஆக்கியிருக்கீங்க, பெரிய ஒரு இன்ஜினியர் ஆக்கியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் எதை கொடுப்பதற்கு மறந்து விட்டீர்கள்? தீனை கொடுப்பதற்கு மறந்து விட்டீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அண்மையிலே எனக்கு என்னுடைய உள்ளத்தை ஈர்த்த ஒரு பேச்சு தான் டாக்டர் ஷாஃபியுடைய பேச்சு. அவர் என்னுடைய கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் உள்ளவர். கண்ணியத்துக்குரியவர்களே, மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு மனிதர். டாக்டராக இருந்தாலும் நல்ல தாழ்வான ஒரு மனிதர், நல்ல சிறந்த மனிதர், நல்ல பண்பான ஒரு மனிதர், நல்ல தாயான ஒரு டாக்டர் சகோதரிகளே, பெரிய ஒரு டாக்டர் சகோதரர்களே. குருநேகல வைத்தியசாலையில் அவர் டாக்டராக கடமை புரியக்கூடியவர். எல்லோருக்கும் தெரியும் அவரை பற்றி. கண்ணியத்திற்கு தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அவருடைய உரை என்ன தெரியுமா? ஒரு பள்ளி வாயிலில், பண்டாரப்பதான பள்ளி வாயிலில் அவர் உரை ஒன்று செய்யும் பொழுது என்ன சொல்லுகின்றார்? டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், லோயராக இருக்கலாம், லெக்சராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கூட அவர் ஒரு ஆலிமாக இருந்து டாக்டர் ஆக வேண்டும். அவர் ஒரு தாயாக இருந்து டாக்டர் ஆக வேண்டும். அவர் ஒரு தாயாக ஆலிமாக இருந்து அவர் இன்ஜினியர் ஆக வேண்டும். அவர் ஆலிமாக இருந்து ஒரு தாயாக இருந்து ஒரு ப்ரொஃபஸராக வேண்டும் என்ற உரை மாஷா அல்லாஹ் என்னை கவர்ந்த ஒரு உரையாக இருந்தது. எனவே அது போன்றுதான் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும். குழந்தைகளை சாதனையாளர்களாக, தாயிகளாக, உலகம் போற்றக்கூடியவர்களாக, இறைவன் விரும்பக்கூடிய குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை மாற்றி அமைக்க வேண்டும். பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும் தெரியுமா? எப்படி பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும்? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய கண் குளிர்ச்சியாக எங்களுடைய குழந்தைகளை தந்தருள்வாயாக. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, கண்ணியத்துக்குரியவர்களே, குழந்தை இல்லை. அல்லாஹ் என்ன செய்தான்? 80வது வயதில் தான் குழந்தையை கொடுக்கின்றான் இஸ்மாயிலே. அவருடைய வரலாறு என்ன? 80 வயதில் கொடுத்த குழந்தை என்ன செய்ய வச்சிருந்தான் சகோதரர்களே? அதுதான் ஒரு இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு மனிதனுடைய தியாகம். கணித்துக்குரியவர்களே, அதற்கு பின்னால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் நினைக்கிறேன் 100 வயதை தாண்டி விட்டார். அல்லாஹ் சொல்லுகின்றான்,
யா ஜக்கரியா இன்னா நுபஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஏ ஜக்கரியாவே, நாங்கள் உங்களுக்கு குழந்தையை தரப்போன்றோம், ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு பேரையும் வைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான். யஹ்யா என்று சொல்லக்கூடிய குழந்தையை தருகின்றான். அதற்கு பின்னால சந்தேகம், யா ரப் அன்னா யகூனு லீ குலாம் வக்கது பலகனியல் கிபர் வம்ரஅதி ஆகிர். யா அல்லாஹ், எனக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? சந்தேகம். நானோ வயதை முதுமை அடைந்து விட்டேன். என்னுடைய மனைவியோ ஒரு அதாவது குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய தகுதி அற்றவளாக இருக்கின்றால் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பதாக கேட்க, நான் அதற்கு தகுதி படைத்தவன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, குழந்தைகள் இருக்கின்றார்கள். குழந்தைகள் 2, 3, 4 குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்று பெற்றோர்கள் தலையிலே கையை வைக்கின்றார்கள். ஏண்டா இவனை நான் பெற்றெடுத்தேன், நான் ஏன் இவளை பெற்றெடுத்தேன் என்று குழந்தை பெற்றோர்கள் என்று அழக்கூடிய நிம்மதியற்றவர்களாக பெற்றோர்கள் மாறிவிட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அது யாருடைய தவறு? அது பெற்றோர்களாகிய எங்களுடைய தவறு. குழந்தைகள் மூலமாக கேவலம், நிம்மதி இல்லை, பல இடத்திலும் கம்ப்ளைண்ட். சாப்பாட்டை வாயில வைத்த சாப்பிட முடியும், அங்கே டெலிஃபோன் அலறல். கண்ணியத்துக்குரியவர்களே, போலீஸிலே 1000 முறைப்பாடுகள் இருக்கின்றதா இல்லையா சகோதரிகளே? தன்னுடைய மகனை பற்றி 1000 முறைப்பாடுகள் இருக்கின்றதா இல்லையா? இப்படிப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் உருவாக்கக்கூடாது. நாங்கள் உருவாக்க வேண்டும், தாயாக ஆலிமாக எங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். சிறிய வயது முதல் பிள்ளைகள் வாப்பா உம்மா சிறிய வயசில் 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு வாப்பா அம்மா வெளியே போனா ஆதங்கத்தோடு, ஆசை ஆர்வத்தோடு பெற்றோர்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் பிள்ளைகள். வாப்பா என்ன வாங்கிட்டு வர போறாரு, வாப்பா எப்போ வரப்போறாரு, வாப்பா என்ன உம்மா என்ன வாங்கிட்டு வர போறாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆனால் 15 வயசை தாண்டிட்டா கண்ணியத்துக்குரியவர்களே, 15, 16, 17 அதுக்கு பின்னால் உள்ள வயசுல இந்த சனியன் எப்பதான் வீட்டை விட்டு போக போவதோ தெரியாது என்று கவலைப்படக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கக்கூடாது. அந்த 15 வயசு தாண்டிய பிள்ளையும் 15, 16, 17, 18 வயசை தாண்டிய பிள்ளைகளும் வாப்பா எப்படா வரப்போறார் வீட்டுக்கு, அப்படிப்பட்ட குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். இல்லாவிட்டால் சகோதரர்களே, மௌத்தாகியதற்கு பின்னாலேயும் கஷ்டம்தான். எந்த அளவுக்கு என்றால், அந்த பிள்ளைகள் ஒரு மாற்றமான அல்லாஹ்வுக்கு விரோதமான ஒரு செயலை செய்யும் என்றிருந்தால் நாங்களும் அந்த பாவத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ் தாலாவிடத்தில். இன்று ஒரு சில பெற்றார்கள் முட்டாள்தனமான பெற்றார்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளைகளை பற்றி பெருமைப்பட்டு பேசுகின்றார்கள். என் மகனுக்கு, என் மகளுக்கு லேப்டாப் ஆப்ரேட் பண்ண தெரியும், என் மகன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், என் மகன் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், என் மகன் அந்த ஒரு ப்ரொஃபஸர், என் மகன் ஒரு டீன், என் மகன் ஒரு லெக்சர். இப்படியாக பெருமைப்பட்டு பேசுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய மகன் ப்ரொஃபஸராக இருக்கலாம், உங்களுடைய மகன் லெக்சராக இருக்கலாம், உங்களுடைய மகனுக்கு நல்ல லேப்டாப் ஆப்ரேட் பண்ண தெரியும், லேப்டாப்புக்குள்ள ஓடி விளையாடி எல்லாம் செய்ய தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாது அந்த லேப்டாப்புக்குள்ளால என்ன இருக்கின்றது. 18 வயது மகள் அந்த லேப்டாப்ல என்ன செய்து கொண்டிருக்கின்றாள், 18 வயது மகன் அந்த ஐபோன்ல என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய மகன் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம், உங்களுடைய மகன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நாங்கள் சின்ன வயதில் சம்பாதிப்பதற்கு பழக்கிவிட்டோம். சின்ன வயசுல மகன் மாஷா அல்லாஹ் சம்பாதிக்கின்றான், சந்தோஷப்படுகின்றோம். கை நிறைய சம்பாதிக்கின்றான், கை நிறைய சல்லி எடுக்கின்றான். 17, 18 வயசுல சம்பாதிக்க பழகிட்டான். ஒரு நாளும் வீட்டில் இருக்க மாட்டான். நாங்கள் அடுத்தவங்கள்ட்ட இதை செய்யா பண்ணுகின்றோம். இதுக்கல்ல நாங்கள் சந்தோஷப்படணும். எந்த மகன் இபாதத்தாளியாகி விட்டான், எந்த மகன்
நல்ல வணக்க வழிபாட்டில் ஆகிவிட்டான், என்னுடைய மகன் ஒரு ஆலிமாக இருக்கின்றான், என்னுடைய மகன் ஒரு காரியாக இருக்கின்றான், என்னுடைய மகன் ஒரு தாயாக இருக்கின்றான், சந்தோஷப்படுங்கள். அடுத்த வருடத்தில் பண்ணுங்கள். கணித்துக்குரியவர்களே, உங்களுடைய மகனை நீங்கள் தாயாக்கி விட்டால், உங்களுடைய மகனை நீங்கள் ஆலிமாக்கி விட்டால், உங்களுடைய மகனை நீங்கள் ஒரு ஹாஃபில் ஆக்கிவிட்டால், உங்களுடைய மகனை ஒரு காரியாக முஃப்தியாக ஆக்கிவிட்டால், நீங்கள் மௌத்தாகினாலும் அந்த கபரிலே நிம்மதியாக சந்தோஷமாக உங்களுக்கு உறங்க முடியும். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் தாய்களாக காரிகளாக ஆலிம்களாக உருவாக்கிவிட்டு மௌத்தாகிவிட்டால் மாஷா அல்லாஹ் கபருக்கு நன்மைகளை அள்ளிக்கொண்டே தருவார்கள். யா அல்லாஹ், என்னுடைய தாய் மரணித்து விட்டால், என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், யா அல்லாஹ் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் இந்த நான் ஓதக்கூடிய குர்ஆன்கள்ல, நான் செய்யக்கூடிய திக்ருகள்ல, நான் செய்யக்கூடிய அமல்கள்ல யா அல்லாஹ் அவர்களுக்கு நன்மை அனுப்பி கொண்டே இருப்பாயாக என்று அவன்தான் துஆ செய்யப்படுறான். உங்களுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியர், உங்களுடைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், உங்களுடைய லேப்டாப் ஆபரேட்டர் மகன் மகள் யாருமே அவர்களிடத்தில் இபாதத்தில் என்றால் அவர்கள் ஒருபோதுமே உங்களை ஒரு கணமும் உங்களுக்கு துஆ செய்ய மாட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களோட ஜனாசாவை தொழிக்கக்கூடியவர் வேறு யாருமாக இருக்கக்கூடாது. பெற்றாருடைய ஜனாசாவை தொழிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய மகனாகத்தான் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வேறு யாரும் தொழிப்பது முறை அல்ல. நாங்கள் அப்படிப்பட்ட மகனை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு வீடுகளும் ஒரு ஆலிம், ஹாஃபில், காரி, தாயி இருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டில். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஒழுங்கான மாணவ சமூகத்தை உருவாக்காததன் காரணமாக, ஒழுங்கான ஈமானிய உணர்வு இல்லாத பிள்ளைகளை உருவாக்காததன் காரணமாக அண்மையில் ஒரு பாடசாலையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் எங்களுக்கு தெரியும். ஓலவல் பரீட்சை எழுதச் சென்ற மாணவ சமூகம் 2 கிராமங்களுக்குள்ளால உள்ள மாணவ சமூகம் என்ன செய்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், அங்கே அடிதடி நடைபெற்றதை நாங்கள் சோசியல் மீடியாக்கள் மூலமாக பார்த்தோம். எந்த இனம் சகோதரிகளே, இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய இனம் சகோதரிகளே, ஏன் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இஸ்லாமிய உணர்வை கொடுக்கவில்லை, ஆன்மீகத்தை கொடுக்கவில்லை? பாடசாலைகளிலும் ஆன்மீகம் போதிக்கப்படல, வீட்டிலும் ஆன்மீகம் போதிக்கப்படல. அதனால படித்த இடத்துல, படித்து கொண்ட இடத்துல கண்ணியத்துக்குரியவர்களே, அங்கே சண்டை அடிப்பிடிகள். இஸ்லாமிய குழந்தைகள் சகோதரர்களே, அங்கே அதிபருடைய அறை சுக்குநூறாக்கப்பட்டது என்ற தகவலை எல்லாம், கவலையான தகவல்களை எல்லாம் நாங்கள் சோசியல் மீடியாக்கள் மூலமாக பார்த்தோம். எனவே இப்படியான குழந்தைகளை நாங்கள் ஃபோன் பண்ணக்கூடாது. இப்படியான குழந்தைகளை 1000 குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் எந்த விதமான பிரயோசனம் இல்லை. உங்களுடைய கபருக்கு பாவம்தான் வந்து சேரும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, நல்ல குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். இஸ்லாமிய உணர்வுள்ள குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் பண்பாடுள்ள குழந்தைகளை உருவாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எங்கள் அனைவரும் மூலமாக பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் எங்களுக்கு சீதேவிகளாக, நல்ல குழந்தைகளாக, ஊர் போற்றக்கூடிய குழந்தைகளாக, சமூகம் போற்றக்கூடிய குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை உருவாக்குவோம் என்று இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் இன்னும் தொடரும். எனவே வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, எங்களுடைய சந்ததிகளை நல்ல சந்ததிகளாக உருவாக்கி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.